குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் 2024-2025 சீசன். இதில் என்ன மேட்ச்னால் வந்து ஆர்சனல் vs பாரிஸ் சான் ஜெர்மன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் 4-2-3-1 ஃபார்மேஷன் விளையாடுறாங்க. பிஎஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா 4-3-3 ஃபார்மேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் தான் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கில் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ராயா அவங்க கோல் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லாங் பால் அவர் கோல் கீப்பர் லைன்லேருந்து அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்டினெல்லிக்கு ரன் பண்ணுறது கரெக்டாக வந்து வந்திருக்கும். பட் பிஎஸ்ஜி கோல் கீப்பர் டோனருமா என்ன பண்ணுவார்னா கரெக்டான நேரத்தில் இன்டர்செப்ட் பண்ணதுனால சேவ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் வந்து பார்த்திங்கன்னா புக்காயோ சாக்கா ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் வைடாக போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோசார்ட் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஒரு ரன் பண்ணியிருப்பார். பால் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஓடி வருவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் அடிப்பார். ஹேவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓடி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சூப்பராக ஒரு ஹெட்டர் அடிச்சு கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணுவார். பட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதுனால ஹெட்டர் ஈஸியாக வந்து கோல் போட்டு ஹேவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனலுக்கு லீட் கொடுப்பார் 1-0. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். நூனோ மெண்டேஸ் அவர் என்ன பண்ணார்னா வந்து ஒரு இன்டர்பிளே அவரோட டீம்மேட்டோட பண்ணி ஒரு பாலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவார். அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து கேர்லிங் ஷாட் அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் போஸ்ட்டுக்கிட்ட போய் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிஎஸ்ஜி அட்டாக்கில் ஒரு த்ரூ பால் வந்து எடுத்துகிட்டு வர்றார். ஹக்கீமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ கிக் சான்ஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிக் எடுப்பார் புக்காயோ சாக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா நியர் போஸ்ட்டில் வச்சுருப்பார். ஆர்சனல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாலை டச் பண்ணுறதுக்கு போவாங்க. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ஷனில் புக்காயோ சாக்கா அடித்த நியர் போஸ்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் பிளேயர் டச் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா கோல் போயிடும். கீப்பரும் மிஸ் பண்ணியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நடக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் கொடுப்பார். மார்டினெல்லி ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார் கீப்பருக்கு. அதனால் சேவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சாக்கா பிரைஸ் ட்ராசார்ட் இவங்க நடுவில் பாசிங் நடந்து ட்ராசார்ட் ஒரு கிராஸ் விடுவார். ஹேவர்ட்ஸ் அதே மாதிரி ஒரு ஹெட்டர் அடிப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவார் கோல் கீப்பர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து ஒரு டெலிவரி பண்ணுவார் பிஎஸ்ஜி பிளேயர். அதை ஃப்ளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிஎஸ்ஜி பிளேயர் பண்ணுவார். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்டில் பட்டு வெளில போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியன் ரூயிஸ் அவுட் சைட் த பாக்ஸில் வந்து ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பார். பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்ஜிக்கு ஒரு கிராஸ் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி வந்து கிராஸ் அடிப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் கீப்பர் வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனல் 2 பிஎஸ்ஜி 0 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். இதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்திருக்கும். தேங்க்யூ.